அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கெட்ச் பார்க்க போகிறோங்க. இதுவும் வந்து ரெக்வெஸ்டட் வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சைடு ஃபேஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் லைன் எடுத்துகிட்டு போட போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்னோட டெக்னிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் போட்டுட்டு அதில் ஒரு சென்டர் லைன் போட்டோம்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதுலேருந்து காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. காம்பஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஈக்குவலாக சர்க்கிள் வந்து ஈஸியாக கிடைக்கும். பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடுறத விட காம்பஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஹேர் பகுதியை வந்து அந்த சர்க்கிளை பேஸ் பண்ணியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக அது வந்து காது பகுதியை வச்சுட்டு காதில் இருக்க தோடோடு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொண்டை பகுதியும் அந்த ஹேரோட ஏரியாவும் பின்பக்கம் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடும். ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து மேல் பக்கமாக நமக்கு ஹேர் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் கட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கண்ணு மூக்கு அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுவுமே இதே சர்க்கிளை யூஸ் பண்ணி அதோட சர்க்கிள் லைனை சப்போர்ட் பண்ணியே நம்ம போட்டுருவோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குங்க. எனக்கு ஒரு மற்ற டைப்லலாம் எல்லாத்துலேயும் போட்டதை விட இந்த மாதிரி போடுறப்ப எனக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த ஃபேஸ் கட் வந்து வரைய முடிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டெக்னிக்கை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? உங்களில் யாரும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு வந்து ஓகே இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓகே நம்ம இது வந்து ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படின்றதோட அவங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து அந்த கொண்டை பகுதியெல்லாம் வந்து அந்த ஹேருக்கு பேக் சைடு வந்து யூஸ் பண்ணி ஷோல்டரோட வரைஞ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஃபேஸில் வருவோம். ஃப்ரண்ட்டு ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நெற்றியில் ஏற்படக்கூடிய அந்த குழி மட்டும் உள்ளே வரும். அடுத்தது மூக்கு பகுதி லைட்டாக வெளியே வரணும். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூக்குத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டர் லைனில் போயிட்டு ப்ளேஸ் ஆகும் அப்படியே. அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி இதில் வச்சு போடுறதுல இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக நமக்கு மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிடும். எப்படி வந்து ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபேஸை வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி வரைகிறதுங்கிறது ஈஸியாக நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நம்ம பார்க்காமலே வரைகிறதுக்கும் கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபேஸ் கட் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது மெமரிஸ் ஈஸியாகிடும் நம்ம மைண்டில். நமக்கு இது வந்து 2 in 1 அந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சரையும் நம்ம போட்டுட்டோம். அந்த லைனை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக போட்டாச்சுன்னு பாருங்கள். இதுவே நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைய ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டக்குன்னு எடுத்த உடனே நமக்கு அது வந்து அந்த ஃபேஸ் வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். இதுவே இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈஸியாக வந்துடும். ஆனால் இனிஷியலாக வந்து கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். சைடு ஃபேஸ் நம்ம ஸ்ட்ரைட் ஃபேஸ் வரைகிறத விடவே வந்து சைடு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும். நம்ம கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து டக்குன்னு செட் ஆகாது. இப்போ ஐஸ்க்கும் பார்த்திங்கன்னா பொட்டு சைடில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஐப்ரோ போட்டு நம்ம ஐலாஷஸை வந்து தெரிகிற மாதிரி ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்லாம் வந்து இதில் நான் கொடுத்துருக்கிறது போல் போட்டுக்கலாம். டீட்டெயிலிங்காக இதோட கலரிங் ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த பதிவில் வந்து நான் எப்படி வந்து இந்தியன் இங்க்லே ஷேடிங்ஸ் வந்து எந்தெந்த ஏரியாவில் வரணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த கலரிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பிக்சரில் யூஸ் பண்ண போகிறோம், என்ன தீம் கூட வந்து யூஸ் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து எல்லோ ஃபேஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளஷ் டின்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஃபீமேல் ஃபேஸ் அப்படின்றப்போ எல்லோ ஃபேஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம 2 சைடு ஃபேஸை பண்ணி பெண்களாக இருக்கிற மாதிரி 2, 3 வரைகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து காமனாக இந்தியன் இங்க்ல எப்படி ஷேடிங் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் பதிவில் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அதே போல் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ஃபேஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சாச்சு. கழுத்து பகுதியையும் போட்டுட்டு ஷோல்டர் போட்டுக்கலாம். காஸ்டியூம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டது போல் வந்து மாற்றிக்கலாம். கலரிங் லைனிங் வந்து சேம் சாரீ வந்து போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்டர் டிசைன் சாரீ டிசைன்லாம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் சாரீ வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். கழுத்து கீழ் பகுதியில் அது வந்து ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வச்சுருக்க பிக்சரில் வந்து என்ன இருக்கும் அதையே நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுதுங்க. ஃபேஸ் வந்து முடிச்சாச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
இந்த பிக்சரோட ஸ்டெப்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் தொடர்ந்து நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.